சிவராத்திரியையொட்டி உடுமலை பூலாங்கிணற்றில் இருந்து திருமூர்த்தி மலை அமலலிங்கீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பி சென்ற திருச்சப்பரம் வாழவாடி வந்தது. அப்போது பக்தர்கள் தங்களது விவசாய நிலங்களில் விளைவித்த மக்காச்சோளம், பனிக்கடலை, தானியங்கள், வாழைப்பழம், உப்பு, மிளகு வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து திருச்சப்பரத்தின் மீது உப்பு, மிளகு, தானியங்களை வீசி வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று மாலை திருச்சப்பரம் அமலலிங்கீஸ்வரர் கோவில் சென்றடையும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூலாங்கிலிருந்து திருமூர்த்தி மலையை நோக்கி செல்கிறது. அப்போது சிறுவாளவாடியிலே அருள்மிகு மாரியம்மன் கோயிலை வைக்கிறார்கள். வரும் வழியிலே பக்தர்கள் தங்கள் விளைவித்த பொருட்களையும் வேண்டுதல்களான குறுமிளகு, உப்பு, பழம், தானிய வகைகள் எல்லாம் கப்பலுக்கு தூவி வழிபடுகிறார்கள். அதற்கு பின்னாலே சிறுவாளவாடியில் அருள்மிகு மாரியம்மன் சிதறிலே கீழே வைத்து பூஜை செய்யப்படுகிறது. அது ஒரு பெரிய திருவிழாவாக எப்போதும் வருடம் நடக்கிறது. சுற்றுவட்டார எல்லா கிராமங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து சப்பரத்தை தரிசனம் செய்கிறார்கள். இந்த திருச்சப்பரத்திற்கு தாங்கள் விளைவித்த தானியங்கள், பருத்தி, நெல், காராமணி, நவதானியங்கள் எல்லாம் வீசி வழிபடுவார்கள். அது மாதிரி வீசி வழிபட்டால் அந்த நவதானியங்கள் நன்றாக விளைந்து நல்ல மழை பொழியும் என்று மக்கள் நம்புகிறார்கள்.